பன்னீர் வச்சு கரிமுண்டாவும் பன்னீர் காய்க்கிறப்ப இதுவும் காய்க்கும், காய்ச்சற வரைக்கும் லாபம். இப்ப பன்னீர் இல்லாதப்ப கண்டிப்பா கரிமுண்டை நம்ம கை கொடுக்கும். ஒரு 5 கிலோ காஞ்ச மிளகு பன்னியூர்ல கிடைக்குது அப்படின்னா கரிமுண்டாங்கிற நாட்டு ரகத்துல வந்து பார்த்தோம்னா காஞ்ச மிளகா ஒரு 2 கிலோ தான் கிடைக்கும். விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, சில பேர் வந்து சில்வர் ஓக்குல ஏத்தி விடுறாங்க, சில பேர் வந்து கிளரிசிடியாவில் ஏத்தி விடுறாங்க, சில பேர் வந்து கல்யாண முருங்கன்னு ஒண்ணு இருக்கும், அதுல கரிமுண்டாங்கிற ரகம் வருஷத்துக்கு 2 கிலோ ஒரு கொடியில கிடைக்குது அப்படின்னா இது வருஷம் கிடைக்கும். இங்கதான் நீங்க யோசிக்கணுமே. ஸ்டார்டிங்ல ஒரு 50 கிலோ வந்து போன தடவை முதல் ஈல்டு. ஆனா இந்த வருஷம் ஒரு 200 கிலோ எதிர்பார்த்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா விளைச்சலுமே இல்ல. விவசாயிகளுக்கு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ரகமா இந்த பன்னியூர் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. கரிமுண்டா அப்படிங்கிற ஒரு நாட்டு ரகம் இருக்கு பன்னியூர்ல 1, 2, 3, 4, 5 ஐஏஎஸ்ஆர் கிரிமுண்டான்னு ஒண்ணு இருக்கு, ஐஏஎஸ்ஆர் மலபார்னு ஒண்ணு இருக்கு, ஐம்பிரியன் ஒரு வெரைட்டி இருக்கு. ஏற்காடு, கொல்லிமலை இந்த மாதிரி இந்த பகுதிகளிலுமே சுத்தமா வந்து பன்னியூர் இந்த டைம் காப்பி இல்ல. ஐஏஹெச்ஆர்ல இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பன்னியூர்ல வந்து வருஷம் அந்த ஈல்டு கிடைக்கிறது இல்ல. அப்ப இதுக்கு ஒரு மாற்றாவது ஒரு புது ரகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐஏஹெச்ஆர் பெங்களூர்ல வந்து ஒரு வெரைட்டியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அர்கா ஹூர்க் எக்ஸல். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு சாகுபடி பத்தி தாங்க பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மிளகு சாகுபடினா நம்ம வந்து ஹில்ஸ் ஏரியால தான் அதிகமா கல்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா சமவெளியில வந்து மிளகு சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மிளகுல வந்து பல ரகங்கள் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகமா பயிர் பண்ணணுமா வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன தீமைகள் இருக்கு, அதுவும் இல்லாம பல ரகங்கள் வந்து நம்ம பண்ணும்போது அதுல என்ன நன்மைகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில இருந்து காவேரி குரல் மூலியம் திரு ராஜா அக்ரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இப்போ வந்து நாமக்கல் மாவட்டத்துல பள்ளம்பாறை அப்படிங்கிற ஒரு கிராமம், சேந்தமங்கலம் வட்டம் பள்ளம்பாறை அப்படிங்கிற ஒரு சமவெளி பகுதிகளில் நம்மளோட விவசாயி வைத்தியலிங்கம் அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து இங்கே ஒரு 400 சில்வர் ஓக்கு மரங்களை நட்டு அதில் வந்து மிளகு ஏற்றிருக்காரு. இப்போ இவர் ஏற்றிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னியூர் அப்படிங்கிற ஒரு ஹைபிரிட் ரகங்களை வந்து இவர் பயிர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து இப்போ போன வருஷம் நல்ல ஈல்டு, இந்த வருஷமும் வந்து ஈல்டு வந்திருக்கு. இதில் என்னென்ன ப்ளஸ் ஒரே ரகமாக நடுறதுக்கு இல்லை ஒரே சில்வர் ஓக்கில் ஏற்றுறதுக்கும் என்ன வித்தியாசம், இல்லை பல ரகங்களை நட்டு பல கலப்பு மரங்கள் மூலிமா மிளகு ஏற்றுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிளகு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஒரு வர்த்தக கிராப்னே சொல்லலாம், சரிங்களா? இது வந்து மிளகு பைப்பர் நைகரம் அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக் நேம் கொண்ட ஒரு இதுங்க. மிளகை பொறுத்த வரைக்கும் நம்ம தென்னிந்தியாவை தாயகமாக கொண்ட ஒரு பயிருங்க, முக்கியமான பயிர். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகு வர்த்தகத்துக்காகவே வந்து பல வெளிநாட்டவர்கள், அதாவது போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஐரோப்பியர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து படையெடுப்புக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்தோம்னா இந்த மிளகு தாங்க. இந்த மிளகுக்காக அவங்க படையெடுக்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பல பிரச்சனைகளால வந்து நம்மளை அடிமைப்படுத்துற சூழ்நிலை, அப்புறமா இது எல்லாம் அதுக்கு அடுத்தது தான் வருது. ஆனா முக்கியமான காரணம் வந்து அவங்க நாட்டுகள்லாம் வந்து இது பெரும்பாலுமே கிடைக்காது. இது நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி நம்ம தென்னிந்தியாவை தாயகமாக கொண்டதுனால வந்து மிளகு வந்து ஒரு முக்கியமான வர்த்தக பயிரா இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலங்களில் வந்து மிளகுக்கு நம்ம சமையலுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த காரங்களுக்காக பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த மிளகு தாங்க. அதுக்காக தான் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கறின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதாவது கறி சமைக்கிறதுக்கு இப்பெல்லாம் நம்ம எப்படி மிளகாயை பயன்படுத்துகிறோமோ அதனால வந்து அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம காரங்களுக்காக பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த மிளகு தான். இதுக்கு அப்புறம் தான் வந்து மிளகாயின்னு வந்துச்சு. இப்போ இது கறி கருப்பா இருக்கிறதுனால கறிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால கூட இதுக்கு பேர் வந்து கரிமுண்டான்னு கூட பேர் வந்திருக்கலாம். அதுக்கு பழைய நாட்டு ரகமான கரிமுண்டான்னு கூட அதுக்கு பேர் வந்திருக்கலாம். இதுக்கு அப்புறமா வந்து மிளகாய் வருது. மிளகாய் வந்து நம்ம பயிரே கிடையாது, அது வந்து அமெரிக்காவை தாயகமாக கொண்டது. கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு தான் வந்து மிளகாயே வந்து உள்ள வருது. அதுக்கு ஏன் மிளகாயின்னு பேர் வந்துச்சுன்னா கூட இந்த மிளகு போன்ற காரத்தன்மை உடையதனால வந்து மிளகாயின்னு வந்து பேர் வந்துச்சு, சரிங்களா? இது வந்து பைப்பர் நைகரம். மிளகா வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஆனம், அது வந்து நம்ம நாட்டு இதே கிடையாது காரத்துக்காக. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மிளகு பயன்படுத்துறதை விட்டுட்டு நம்ம மிளகாயை பயன்படுத்த நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மிளகாயிலையும் காரத்தன்மை அதிகமாக இருக்குது, மிளகுலையும் காரத்தன்மை அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம உடலுக்கு எந்த காரத்தன்மை வந்து ஒரு நல்ல ஒரு உடலுக்கு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா மிளகுல உள்ள இந்த
காரத்தன்மை வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து குளிர்ச்சியானது ப்ளஸ் வந்து மருத்துவ குணம் உடையது. ஆனால் மிளகாயில் உள்ள அந்த காரத்தன்மை வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து உடம்புல வந்து ஹீட்டை ஏற்படுத்தும். அதனால பல பிரச்சனைகளை வந்து நம்ம உடம்புல ஏற்படுத்தும். ஸோ நம்ம நாட்டில் நம்ம இது தாயகமாக கொண்ட மிளகு வந்து மிளகாய்க்கு பதிலாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. அதாவது 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிளகுல உள்ள ஒரு மருத்துவ குணம் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ எல்லா விவசாயிகளுமே மிளகாயை தவிர்த்துட்டு மிளகை காரத்துக்காக பயன்படுத்துறது நம்ம உடலுக்கு நல்லது. மருத்துவ குணமும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ மிளகுல என்னென்ன ரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? மிளகுல பல வெரைட்டி இருக்குங்க. சரிங்களா? இப்போ கரிமுண்டா அப்படிங்கிற ஒரு நாட்டு ரகம் இருக்கு. பன்னியூர் ஹைபிரிட், அதாவது பன்னியூர்ல 1 2 3 4 5 அப்படின்னு பன்னியூர் 1 2 3 4 5ன்னு 10 வரைக்குமே வந்து ஒரு ஹைபிரிட் ரகம் இருக்கு. அது இல்லாம IIHRல உருவாக்குன கரிமுண்டான்னு ஒன்று சொல்ற இல்லைங்களா, IISR கிரிமுண்டான்னு ஒன்று இருக்கு, IISR மலபார்னு ஒன்று இருக்கு, ஐம்பிரியன்னு ஒரு வெரைட்டி இருக்கு. சரிங்களா? அர்காஹூர் எக்ஸல்னு ஒரு வெரைட்டி இருக்கு. இந்த மாதிரி பல ரகங்கள் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த ரகங்கள்லேயே வந்து எந்த ரகம் பெஸ்ட், எந்த ரகத்தை நட்டா அதிக ஈல்டு வரும், புரியுதுங்களா? எந்த ரகத்தை நட்டா நோய் தாக்குதல் குறைவா இருக்கும், எந்த ரகங்களை நட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சராசரியா வருடம் வந்து நமக்கு ஈல்டு வரும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பன்னியூர் அப்படிங்கிற ரகங்களை தான் அதிகமா வந்து பயிர் பண்றாங்க விவசாயிகள். புரியுதுங்களா? அதுல பன்னியூர் 1 பன்னியூர் 2 3 5 இப்படின்ட்டு பல ரகங்கள் பயிர் பண்றாங்க. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பன்னியூர் ரகமே அதிகப்படியான ஈல்டு கொடுக்கக்கூடிய ரகம் தான் பன்னியூர் ரகம். சரிங்களா? நல்ல ஈல்டு, நல்ல ஒரு மரத்துக்கு குறைஞ்சது காஞ்ச மிளகா 5 கிலோ வரைக்குமே கொடுக்கக்கூடிய ரகம் தான் இந்த பன்னியூர் ரகம். நல்ல அதிக விளைச்சலும் அதிக வருமானத்தையும் மகசூலையும் தரக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ரகமா இந்த பன்னியூர் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒரு சின்ன மைனஸ் இருக்கு, அதையும் நம்ம என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்ப இந்த தோட்டத்துல பன்னியூர் தான், ஃபுல்லாவே பன்னியூர் தான் இருக்கு. பன்னியூர் தான் இருக்கு. இது என்ன அப்படிங்கிறத, இந்த தோட்டத்துல என்ன நடந்துச்சு, பிராக்டிக்கலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ வந்து நம்ம பன்னியூர் நட்டிருக்கோம், நம்ம தோட்டத்தை ஃபுல்லாவே பன்னியூர் தான் நட்டிருக்கோம் இல்லைங்களா? இது வந்து போன வருஷம் எவ்வளவு சார் ஈல்டு கொடுத்துச்சு? சார் மொத்தம் 400 மரமாட்டம் நட்டுங்க. 400 சில்லுருக்கு 400 கொடி வச்சாச்சுங்க. 400 போன வருஷம் நான் ஸ்டார்டிங் ஆச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு 50 கிலோ வந்து போன தடவை முதல் ஈல்டு. ஆனா இந்த வருஷம் ஒரு 200 கிலோ எதிர்பார்த்தேங்க. எத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஈல்டு வந்துச்சு? 3 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு தான் வந்ததுங்க. இந்த வருஷம் அதிகமா எதிர்பார்த்தேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோ எதிர்பார்த்தேங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ரகம், ஆனா ஒரு விளைச்சலுமே இல்லை இந்த வருஷம். விளைச்சலே இல்லைங்க. ஓகே சார், இப்ப நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பன்னியூர்ல ஒரு வருஷம் நல்ல காப்பு இருக்கும் சார். இப்ப நீங்க நமக்கு இது 2வது ஈல்டு இல்லையா? கொல்லிமலைகள்ல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 30 வருஷம் ஈல்டு. அப்படி ஈல்டு இருக்கிற கொல்லிமலையிலேயே கூட பன்னியூர் வெரைட்டியில இந்த வருஷம் காப்பு இல்லைங்க, கண்டிப்பா இல்லை. புரியுதுங்களா? போன வருஷம் நல்ல மகசூல் இருந்த பன்னியூர் இந்த வருஷம் வந்து சுத்தமாவே காப்பு இல்லை. அது இங்கதான் மட்டும் இல்ல, கொல்லிமலைகள்லயும் இதே கான்செப்ட் தான். புரியுதுங்களா? அதனால வந்துங்க சார், நம்ம இடத்துல மட்டும் இந்த ஈல்டு கம்மியாகிறது இல்ல, பரவலா நம்ம சுத்தி இருக்கிற மலைகள்ல கொல்லிமலை பன்னியூர் ஒன்றாகவே இப்படிதானா அப்படிங்கிறது தெரியுமா? ஏற்காடு நான் சொல்றேன் சார், ஏற்காடு கொல்லிமலை இந்த மாதிரி இந்த பகுதிகளிலுமே சுத்தமா வந்து பன்னியூர் இந்த டைம் காப்பி இல்ல. இது பிராக்டிக்கல். சரிங்களா? இப்ப என்னன்னா சார், இப்ப சாருக்கு இப்ப நம்ம பிராக்டிக்கலாவே பார்த்திருக்கோம். இதுல உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, IIHRல இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பன்னியூர் வந்து ரெகுலரான வருடம் வந்து ரெகுலரா ஈல்டு கொடுக்கக்கூடிய கிராப் இல்ல. ஒரு வருஷம் நல்ல ஈல்டு, இன்னொரு வருஷம் வந்து பார்த்தா அப்படியே டவுன் ஆகும். புரியுதுங்களா? ஒரு வருஷம் நல்ல ஈல்டு, இன்னொரு வருஷம் அப்படியே டவுன் ஆகும். ஸோ மாறி தான் வந்து இந்த பன்னியூர் ஒண்ணு வந்து இருக்கு. அதனால பரவலாவே வந்து இதாங்க சூழ்நிலை. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கலப்பு ரகங்களா வந்து பயிர் பண்ணணும்னு நம்ம சொல்ல வரோம். புரியுதுங்களா? இப்ப மிளகுல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பல ரகங்கள் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல ரகங்கள் இருக்கு. ஆனா சமவெளி இல்லை. இப்ப வந்து பார்த்தோன்னா மலைப்பிரதேசங்கள்ல தான் வளரக்கூடிய மலை பயிரானது இப்ப சமவெளியிலையும் சாத்திங்கிறத நம்ம காவேரி கூக்குரல் மூலயமா பல இடங்கள்ல வந்து அதை சாத்தியப்படுத்தியிருக்கோம், அதை உறுதிப்படுத்தியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஆனா அதையும் மீறி பன்னியூர் ரகங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் போனா
இந்த ஏற்றத்தாழ்வு ஈல்டுங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டு தாங்க இருக்கும். இதை சமாளிக்கணும் அப்படின்னா நீங்க கலப்பு ரக பயிர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இப்ப கரிமுண்டா இருக்கு, நாட்டு ரகம், சரிங்களா? இந்த நாட்டு ரக கரிமுண்டா இருக்கு. நாட்டு ரக கரிமுண்டா பன்னியூருக்கு என்ன வித்தியாசம்? பன்னியூர்ல நல்ல ஈல்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 8 to 10 வருஷம் ஆன கொடியில ஒரு கொடியில வந்து ஒரு 10 கிலோ ஒரு 5 கிலோ காஞ்ச மிளகு பன்னியூர்ல கிடைக்குது அப்படின்னா, கரிமுண்டாங்கிற நாட்டு ரகத்துல வந்து பார்த்தோம்னா காஞ்ச மிளகா ஒரு 2 கிலோ தான் கிடைக்கும். ஸோ விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 கிலோ நமக்கு மகசூல் கம்மி, லாபம் கம்மி, அதனால 5 கிலோ தரக்கூடிய பன்னீர் ரகங்களையே பரவலா ஒரே பயிராகவே எல்லாமே பயிர் பண்ணிடுறாங்க. அங்கதான் பிரச்சனையே இருக்குது. ஸோ இந்த பன்னியூர், இந்த கரிமுண்டாங்கிற ரகம் வருஷத்துக்கு 2 கிலோ ஒரு கொடியில கிடைக்குது அப்படின்னா இது வருஷம் கிடைக்கும். இங்கதான் நீங்க யோசிக்கணுமே. ஆனா பன்னியூர்ல அப்படி இல்லை இல்லைங்களா? 5 கிலோ கிடைக்குது காஞ்ச மிளகு, ஆனா வருஷம் 5 கிலோ கிடைக்குதாங்கிறது கேள்விக்குறிதான். அது கிடைக்கிறது இல்லை. அது ரெகுலரா வருஷம் வரக்கூடிய பயிர் அல்ல. அப்ப கரிமுண்டா வந்து நமக்கு மகசூல் குறைவா ஒரு கொடிக்கு 2 கிலோ கிடைச்சாலுமே கூட அதை வருஷம் கொடுக்குது. அங்கதான் வந்து நம்ம யோசிக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரே பயிரா மிளக ஒரே ரகமா பயிர் பண்றதோட கலப்பு ரகமா பயிர் பண்ண சொல்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, எந்த பயிர்ல இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த வருஷம் பாருங்க சாருக்கு ஈல்டே இல்லை. இதுல இப்ப 400 கொடியில ஒரு 200 கரிமுண்டா போட்டிருந்தாரு அப்படின்னா இந்த 200 பன்னியூர்ல ஈல்டு இல்லாம போச்சு. அப்ப இந்த 200 கரிமுண்டாவில வந்து கண்டிப்பா ஈல்டு இருந்திருக்கும். அப்ப ஒரு மரத்துக்கு 2 கிலோன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட 200 மரத்துக்கு எத்தனை கிலோ வருது? 400 கிலோ. ஒரு மரத்துக்கு 2 கிலோன்னு வச்சிருந்தாலுமே கூட நான் 200 மரத்துல இப்ப மிக்சடா அவர் வச்சிருந்தாரு அப்படின்னா 400 கிலோவாவது அட்லீஸ்ட் வந்து இந்த டைம் அவருக்கு ஒரு மகசூல் கிடைச்சிருக்கும். சோ ஒண்ணுமே இல்லாத போன இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க கலப்பு பயிரா வைக்கிறப்ப அதிகமா கிடைக்கலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 400 கிலோ மிளகாவது கண்டிப்பா இங்க கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு மரத்துக்கு 1 கிலோ கிடைச்சிருந்தாலுமே கூட 200 கிலோ மிளகாவது இந்த டைம் வந்து இவர் எடுத்திருப்பாரு. புரியுதுங்களா? இப்ப ஒரே ரகமா போனதுனால நமக்கு இந்த வருஷம் சுத்தமாவே ஈல்டு இல்லாம போச்சு. பன்னீர் வச்சு கரிமுண்டாவும் வைக்கணும். பன்னீர் காய்க்கிறப்ப இதுவும் காய்க்கும், காய்ச்ச வரைக்கும் லாபம். இப்ப பன்னீர் இல்லாதப்ப கண்டிப்பா கரிமுண்டா நம்ம கை கொடுக்கும். கரிமுண்டா கை கொடுக்கும் கண்டிப்பா. புரியுதுங்களா? இதுதான். அதனாலதான் நம்ம கலப்பு ரகமா வந்து பயிர் பண்ண சொல்றதுக்கு ஒரே காரணமே. சரிங்களா? இந்த பன்னியூர் இந்த மாதிரி காப்புங்கிறத நான் மட்டும் சொல்லல, IIHR சயின்டிஸ்டும் அதை தான் சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இது ஏத்துறாங்க இல்லைங்களா? இப்ப மிளகுல இந்த மாதிரி கலப்பு ரகமா நடுறதுனால வேற என்ன இது இருக்குன்னா, கொடியும் கலப்பா இருக்கணும், அதை ஏறி பற்றி ஏறுற மரமும் வந்து கலப்பா இருக்கிறது பெஸ்ட். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து சில்வர் ஓக்கில் ஏற்றி விடுறாங்க, சில பேர் வந்து கிளேரிசிடியாவில் ஏற்றி விடுறாங்க, சில பேர் வந்து கல்யாண முருங்கன்னு ஒன்று இருக்கும் அதில் ஏற்றி விடுவாங்க, சில பேர் வந்து பார்த்தோம்னா டிம்பர் மரங்கள்ல ஏற்றி விடுறாங்க. இந்த மாதிரி வந்து பல இடங்கள்ல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து பல இதில் ஏத்துறாங்க. ஆனா நம்ம எப்படி வந்து மிளகு வந்து கலப்பு ரகமா ஏத்த சொல்றோமோ அதே மாதிரி நீங்க அந்த மிளகுக்காக போடுற ஸ்டாண்டும் கூட கலப்பா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மிளகு நல்லா தான் வரும், ஆனா ஒரே பயிரா பண்றப்ப உங்களுக்கு நல்லா இன்னைக்கு இருக்கிற பருவநிலை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறிடுச்சு. அப்ப பூச்சி நோய்கள், இனம் தெரியாத பூச்சி நோய்கள் எப்ப வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரே பயிரா இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து பூச்சி நோய் தாக்குதல் ஒரு மரத்துல தாக்குறப்ப கண்டிப்பா எல்லா இடங்கள்லயுமே சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க மிளகு நல்லா இருக்குது, ஆனா உதாரணத்துக்கு ஒரு கல்யாண முருங்கை போடுறீங்க, அந்த கல்யாண முருங்கையில ஒரு அழுகலோ ஒரு மரம் காயக்கூடிய சூழ்நிலையோ வந்துருச்சு. அப்ப கொடி நல்லா இருக்குது, ஸ்டாண்டு போயிருச்சுன்னா அந்த மிளகும் போன மாதிரிதான் அர்த்தம். சோ நீங்க ரகங்கள்ல மட்டும் கலப்பா இருக்கக்கூடாது, அந்த மிளகு பற்றி ஏறுற ஸ்டாண்ட்லயும் கலப்பு மரமா இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், அந்த உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து என்ன வந்து விவசாயிகளுக்கு கொண்டுட்டு போறோம், கலப்பு மரங்களா பயிர் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து இந்த மிளகு வந்து ரகங்களையும் வந்து நம்ம பயிர் பண்ண சொல்றோம். உதாரணத்துக்கு 2 பயிரா நம்ம அட்லீஸ்ட் 2 பயிர் கொடுக்க சொல்றோம். என்னென்ன பயிர்? கரிமுண்டாவும் பன்னியூரும் கலந்து நடுங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப மிளகுல பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா வாடல் நோய். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது அதுல சாஃப்ட் வில்ட்டுன்னு இருக்கு. அதாவது என்ன சொல்றது, மெதுவா தாக்கக்கூடிய பூஞ்சனம், தீவிரமா தாக்கக்கூடிய பூஞ்சனம், இப்படி 2 இருக்கு. இந்த சாஃப்ட் வில்ட்டுன்னு வர்றத நம்ம வந்து தடுத்துடலாம். ஆனா
பில்ட்டுன்னு வரக்கூடியதை டக்குன்னு நம்மளால தடுக்க முடியாது. அதுக்கு என்ன மருந்து கொடுத்தாலுமே கேட்காது. அதனாலதான் நம்ம ஒரே பயிரா பண்றப்ப இந்த வில்ட் டிசீஸ் இருக்கு இல்லைங்களா, இப்ப உதாரணத்துக்கு பன்னி ஊருன்னு நடுறீங்க, வாடல் நோய் வருது. ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு மரத்துக்கு 2 மரத்துக்கு வரும். அடுத்த வருஷம் இன்னும் 4-5 மரத்தை, அதை சுத்தி இருக்கிற 4-5 மரத்தை அஃபெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் அதை சுத்தி இருக்கிற 4-5 மரத்தை அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த வாடல்ங்கிற அந்த ஃபிஷரியம் வில்ட், அந்த வில்ட் வந்து பார்த்தோம்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இது ஒரே பயிரா பண்ணா நம்ம அதுவும் ஒரு காரணம். இதே கலப்பு பயிரா பண்றோம், ஒரு நாட்டு கரிமுண்டா பாதி பண்றான், ஒரு லைன் விட்டு ஒரு லைன் மாத்தி பண்றோம். அப்படிங்கிறப்ப இதுல வந்தாலும் டக்குன்னு வயல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? அதனால இந்த மாதிரி கலப்பு பயிரா பண்றப்ப நமக்கு ஈல்டும் வந்து ஆவரேஜா நமக்கு ஒரு ஈல்டாவது கிடைச்சிடும். ஒரு வருஷம் பன்னியூர்ல இல்லைனாலும் ஒரு வருஷம் கரிமுண்டால கிடைக்கும். ஒரு வருஷம் கரிமுண்டாவில் வருஷம் கிடைச்சிடும் கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு வில்ட் வருது, ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகாம நமக்கு வந்து அந்த நோய் பரவலை வந்து நம்மளால தடுத்துட முடியும் கண்டிப்பா. சரிங்களா? அதே மாதிரி தான் ஸ்டாண்ட்லையும் அதே மாதிரி தான். சில பேர் கிளரிசிடியாவை நடுறீங்க, கிளரிசிடியாவில் வந்து வெள்ளைப்பூச்சி வரும் இல்லைங்களா? அதே மாதிரி கிளரிசிடியாவை பொறுத்த வரைக்குமே ஆரம்ப சூழ்நிலைக்கு மட்டும்தான் அது செட் ஆகும். புரியுதுங்களா? ஒரு கொடி நல்லா ஒரு 10 வருஷத்து கொடி ஆகுது, நல்லா கொடி நல்லா பிரான்ச் அடிச்சு நல்லா போகுது, வெயிட் ஆகுதுன்னா அந்த இடத்துல கிளரிசிடியா தாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா கிளரிசிடியா வந்து ஒரு குறு மரம் தான். ஸோ நீங்க கிளரிசிடியா இப்போதைக்கு எல்லா விவசாயிகளுமே நீங்க மிளகுக்காக வச்சிருந்தாலுமே கூட பக்கத்துல வந்து ஒரு ஒரு பர்மனண்டா ஒரு மரங்களை நட்டுருங்க. இப்பயே நட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க ஆரம்ப சூழ்நிலைக்கு கிளரிசிடியை சப்போர்ட் பண்ணா, அதுக்கப்புறம் அந்த மரங்கள்ல நம்ம கொடி ஏற்றி விட்டோம் அப்படின்னா இது நீண்ட நாளைக்கு வந்து நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இதுல என்ன சொல்ல வரோம், மிளகு கொடியும் கலப்பு ரகமா இருக்கணும். புரியுதுங்களா? அது போடுற ஸ்டாண்டும் கலப்பா இருக்கணும். அப்பதான் வந்து எந்த நோய் பூச்சி தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறனுடையதாகவும் இருக்கும், டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகாமலும் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப இதுலயே வந்து இப்ப ஐஏஹெச்ஆர் என்ன பண்றாங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு எது பன்னியூர்ல வந்து வருஷம் அந்த ஈல்டு கிடைக்கிறது இல்லை. அப்ப இதுக்கு ஒரு மாற்றா நம்ம ஏதாவது ஒண்ணு தயாரிக்கணும், ஏதாவது ஒரு புது ரகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா அர்கா ஹூர்க் எக்ஸல் அப்படின்னு ஐஏஹெச்ஆர் பெங்களூர்ல வந்து ஒரு வெரைட்டியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அர்கா ஹூர்க் எக்ஸல் அப்படிங்கிறத ஒரு வெரைட்டியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம சைடு எப்படி பன்னியூர் இருக்கு இல்லையா, பன்னியூர் வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு. அங்க கண்டுபிடிச்ச ரகம் தான் வந்து பன்னியூர் 1. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஊர்கள் நிலக்கடலை எல்லாம் இருக்கும் சரிங்களா, அது வந்து பார்த்தோம்னா திண்டிவனத்துல TVM 1 விடுவாங்க, விருதாச்சலத்துல கண்டுபிடிப்பாங்க VRI 1 விடுவாங்க, VRI 2. இப்ப கோயம்புத்தூர்ல கண்டுபிடிச்சாங்கன்னா கோ 1 இப்படி விடுவாங்க. அதனால வந்து பன்னியூர்ல இந்த ரகத்தை கண்டுபிடிச்சதுனால பன்னியூர் அப்படிங்கிற அந்த பேர் அதுக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஐஏஹெச்ஆர் பெங்களூர்ல அர்க்கா அப்படி நம்ம தமிழ்நாட்டுல காவேரி நதி ஓடுது இல்லைங்களா, அது மாதிரி வந்து அர்க்காங்கிற ஒரு நேம்ல வந்து அந்த ஐஏஹெச்ஆர் பெங்களூர்ல வந்து ஒரு நதி ஓடுது. அந்த நதி பேர் வந்து அர்க்கா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகத்துக்கு பேர் வந்து அர்கா ஹூர்க் எக்ஸல்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அர்க்கால பல வெரைட்டி வச்சிருக்காங்க. இப்ப அவகோடாவில் வந்து பாத்தீங்கன்னா அர்கா சுப்ரீம்னு வச்சிருப்பாங்க. அந்த அதை பேஸ் பண்ணி நேம் வைப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எங்க கண்டுபிடிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த இடத்த பேர் பண்ணி அந்த இடத்த பேஸ் பண்ணி ஒரு நேம் வைப்பாங்க. அதனால இந்த அர்கா ஹூர்க் எக்ஸலுக்கும் பன்னியூருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, பன்னியூர் ஒரு வருஷம் காப்பு இருக்குது, இன்னொரு வருஷம் காப்பு இல்லாம போயிடுது இல்லைங்களா. இந்த அர்கா ஹூர்க் எக்ஸல்ங்கிறது வருஷம் காப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏற்றத்தாழ்வு வந்து அந்த வெரைட்டில கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பன்னியூரை விட 30% ஈல்டு அதிகமா கொடுக்குது. பன்னியூரே நல்ல ஈல்டு தான், ஆனா இந்த அர்கா ஹூர்க் எக்ஸல் வெரைட்டி வந்து பன்னியூரை விட 30% வந்து ஈல்டு அதிகமா கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லல, சயின்டிஸ்ட் ஐஏஹெச்ஆர் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அவர் நம்பர் இல்லைன்னா கூட நான் நம்பர் கொடுத்துடலாம். நீங்க ஒன்றும் இல்லை, ஐஏஹெச்ஆர் ரிசர்ச் சென்டர்னு போட்டீங்கனாலே அவங்களோட டீட்டெயில் வரும், அவங்களோட நம்பர் வரும். அதை எடுத்து நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த அர்கா ஹூர்க் எக்ஸல்ங்கிற வெரைட்டி வந்து நீங்க அவங்க கிட்ட உங்க நம்பர் நீங்க கொடுத்துருங்க, உங்க நம்பர் கால் பண்ண நீங்க அப்புறமே வாங்கி கொடுத்துருங்க. அது கொடுத்துருவாரு, கீழே கொடுத்துருவாரு. சரிங்களா? அதனால இப்ப வெரைட்டிகள் நிறைய வந்துருச்சு. முடிஞ்ச வரைக்கும் மிக்சடான வெரைட்டியை போடுறது ரொம்ப நல்லது. அது மகசூலுக்கும் சிறந்தது, பூச்சி நோய் தாக்குதலுக்கும் சிறந்தது. சரிங்களா? வருட சொல்ல உண்டு. அதாவது கலப்பு பயிரா பண்றப்ப நீங்க வருடம் வந்து ஒரு ஆவரேஜான ஈல்டை நம்மளால எடுக்க முடியும். இப்ப இந்த எங்க மண் வகையில சமவெளியில
எங்க நடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு pHன்னு சொல்லுவோம் 6ல இருந்து 8க்குள்ள. அது எல்லா பயிருக்குமே pH பொருந்தும் சரிங்களா. 6ல இருந்து 8க்குள்ள இருக்கிற நிலமா இருக்கணும். ரெண்டாவது மிளகை பொறுத்த வரைக்கும் அங்கக கரிமம் அதிகமா உள்ள நிலங்களா இருக்கிற இடங்கள்ல வந்து கண்டிப்பா எல்லா இடங்கள்லயுமே கொஞ்சம் பாதி வெயில் பாதி நிழல். மிளகுங்கிறது ஒரு சன்லைட் கிராப்புங்க, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பூக்கிறப்ப காய்க்கிறப்ப வெயில் இல்லைன்னா கண்டிப்பா ஈல்டு இருக்காது. அதனால மிளகு வந்து சமவெளியிலும் சாத்தியம்னா அதுவும் வெயில் இருக்க கண்டிப்பா பூக்கிற காய்க்கிற டைம்ல வெயில் வேணும், புரியுதுங்களா. அப்ப அங்கக கரிமம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல வந்து இந்த மிளகு தாராளமா நீங்க நடலாம். அது கலப்பு மரங்களுக்குள்ள வந்து இலதள மக்கு அதிகமா இருக்கிற இடங்கள்ல மக்கி அங்கக கரிமம் பெருகி இருக்கிற இடங்கள்ல இந்த மிளகு நீங்க தாராளமா நடலாம், நல்லாவே வளரும். ஓகேங்களா. இப்ப என்ன இன்புட் கொடுக்கலாம், என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா நிறைய விவசாயிகள் தப்பு பண்றது என்னன்னா, நீங்க கொடுக்குற அந்த உரங்கள்ல தான் நிறைய தப்பு பண்றீங்க, புரியுதுங்களா. இதுல மிளகு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கெமிக்கல் கொடுக்கவே கொடுக்காதீங்க, ரசாயனம் கொடுக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து ஆர்கானிக்காவே கொண்டுட்டு போயிடுறது ரொம்ப நல்லது சரிங்களா. அப்ப என்னென்ன கொடுக்கலாம், ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிக், வேம், இது ரெண்டையும் பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஹியூமிக்கும் வேமும் கண்டிப்பா கொடுக்கணும், ஒரு மிளகு செடிக்கு ஆரம்பத்துல கொடுக்கணும். இதே பர்மனண்டா மரங்கள் பெருசாயிடுச்சு சரிங்களா, கொடிகள் பெருசாச்சு, 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது, அதுக்கு என்ன இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆர்கானிக்கா கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க ஜீவாமிர்தம், மீன் இந்த மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை தாராளமா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சீவேடுன்னு சொல்லுவோம், சீவேடு ஜெல், கடல் பாசி உரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த கடல் பாசி உரத்தை வந்து நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விவசாயிகள் இதை மனநிலையில மைண்ட்ல வச்சுக்கவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கொடுக்கறது எல்லாமே பேரூட்டமா தான் இருக்குது. நீங்க மிளகு பூக்கிற டைம்ல காய்க்கிற டைம்ல பூக்கிற பூ அத்தனையும் பூவாகணும், பூக்கிற காய் அத்தனையும் காயாகணும் அப்படின்னா கண்டிப்பா நுண்ணூட்டம், மைக்ரோ நியூட்ரியன்ட் தேவை. வருஷம் மிளகு விவசாயிகள் பூக்கிற டைம்களுக்கு முன்னாடியும் பூத்ததுக்கு அப்புறமும் நுண்ணூட்டத்தை கண்டிப்பா கொடுக்கணும். அது இலை வழியா இருந்தாலும் சரி அல்லது தரவழியாக இருந்தாலும் சரி. அப்ப ஆரம்ப சூழ்நிலை ஹியூமிக்கு வேம் பயன்படுத்திக்கணும், சூடோமோனஸ் கொஞ்சம் வச்சுக்கணும், அழுகல் வராம பாத்துக்கிறதுக்கு. உங்களுக்கு பர்மனண்டா வந்து கடல் பாசி உரமும் மைக்ரோ நியூட்ரியன்ட் உரத்தை, இந்த ரெண்டத்தை மட்டுமே வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ணணும், கிடைக்கும். எல்லா உரக்கடைகளிலுமே கிடைக்கும். சில ஆர்கானிக்கா பண்ற எல்லா மெட்டீரியல் இருக்கக்கூடிய கடைகள்ல வந்து கண்டிப்பா கிடைக்கும். இதை பயன்படுத்துற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு மகசூலும் நல்ல அதிகமா வரும். வருடம் அந்த மகசூல் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா கொடுக்கும். இந்த நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட நம்பர் வந்து அவரு கீழே கொடுப்பாரு, நீங்க தாராளமா கால் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கலாம். அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு போன்லயும் கூட, புரியல அப்படின்னா நான் போன்லயும் கூட தர தயாரா இருக்கிறேன். நன்றி சொல்லி நன்றி, வணக்கம். ஓகே மக்களே, இந்த மிளகு விவசாயத்துல ரகங்கள் இருந்தாலும் சரி, மண்ணா இருந்தாலும் சரிங்க, நீர் கொடுக்கறது, உரம் கொடுக்கறது, என்ன ரகங்கள் பயிர் பண்றது, நோய் எப்படி கட்டுப்படுத்துறது, வேற எந்த சந்தேகமா இருந்தாலும் ராஜா சாரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், கீழே ஸ்க்ரோல்லையும் கொடுக்குறேன். டைரக்டாவே எங்களுக்கு கால் பண்ணி நீங்க நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.